ஒரு ஆள் ஒரே ஆள் ஒத்த ஆளா நின்னு ஒரு ஊரையே ஃபேமஸ் ஆக்கியிருக்கான். கூமாப்பட்டியின் நாயகன் வந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க, சர்பத்து மாதிரி இருக்கும். சாதாரண தண்ணி இல்ல, மூலிகை தண்ணி. ஆனா ஒரு ஊரையே ஒரு மனுஷன் அவருடைய பேச்சு திறமையில எப்படி பிரபலப்படுத்திருக்காரு பாருங்க. பாத்தியா யாருன்னு தான் கேட்டேன். ஏங்க போயிட்டான் இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? இவரு பேசி முடிக்கும் போது இவரை மாதிரி நம்மளால வாழ முடியலையேன்னு ஏங்க வச்சிடறாருங்க. ஏங்க ஏங்க ரீசன்ட் டைம்ல சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே ஏங்க தண்ணிய பாருங்க. ஏங்க இங்க எங்க ஊரு கூமாப்பட்டிய பாருங்க. ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. ஆண்டிப்பட்டி, அரசம்பட்டி, உசிலம்பட்டின்னு ஏன் நம்ம சிட்டிசன் படத்துல ஒரு அத்திப்பட்டி வரைக்கும் தெரிஞ்ச நமக்கு இந்த கூமாப்பட்டியை தெரிய வச்ச அந்த பெருமை இந்த மனுஷனுக்கு தான் சேரும். அந்த பெருமை கூமாப்பட்டியின் நாயகன் ஏங்க அவர்களையே சேரும். அப்படி என்னதாயா கூமாப்பட்டியில இருக்கு? என்னத்தை பண்ணி அவர் கூமாப்பட்டி எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக்கி வச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் ரசிச்சு அந்த ஊர்ல வாழ்ற விஷயத்தை எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருக்கா. அப்படி ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னடா கூமாப்பட்டி ஸ்பெஷல்? தண்ணிய மேல படும் பொழுது, அந்த காத்திய மேல உரசும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. எங்க மாதிரி வாழ முடியாதுங்க நாட்டுல. கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ ஏங்க நம்ம ஊர்ல வந்து குளிச்சு பாருங்க, தண்ணி சர்பத்தாட்டம் இருக்கு அப்படின்னு குளத்துல, ஏரியில, ஏன் வாய்க்கால போய் குளிச்சாலும் சொல்லி சொல்லி நம்ம எல்லாரையும் உசு பேத்தி விடுறாப்ல. எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. இந்த மனுஷன் பேசினதையும் இந்த மனுஷன் போட்ட வீடியோவும் பார்த்துட்டு எந்த ஊர் யாது, எனக்கே அந்த ஊரை பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நாப்டல், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாம் இவர்கிட்ட நிறைய கத்துக்கணுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் ஒரு பொருளை ப்ரொமோட் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரு ஊரையே ஒரு மனுஷன் அவருடைய பேச்சு திறமையில எப்படி பிரபலப்படுத்திருக்காரு பாருங்க. பாத்தியா யாருன்னு தான் கேட்டேன். ஏங்க போயிட்டான் இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? இந்த ஊர்ல வெறுநாய் கடிச்சதெல்லாம் நியூஸா போடுற அளவுக்கு இந்த ஊரை ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்கிறாரு. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி கிராமத்தில் கடந்த 2 நாட்களில் 40க்கும் மேற்பட்டோரையும் மாடுகளையும் வெறிநாய் துரத்தி கடித்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ? மனுஷன் நியூஸ் சேனல்ல கூட கவர் பண்ணி ஊர் பக்கம் திருப்பிட்டாரு பாருங்க. இதுல இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில பேர் ஒருபடி மேல போய் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கல்யாண போட்டோகிராஃபிலாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, நீங்க வந்து இந்த மாசத்துக்குள்ள எங்ககிட்ட ஒரு பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா கூமாப்பட்டியில உங்களுக்கு போட்டோ ஷூட் வந்து நாங்க ஃப்ரீயா எடுத்து தரோம்னு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க. ஏங்க இந்த ஐலாண்டுக்கு போலாமா? போலாம். நம்ம மட்டும் இல்ல, ஆகஸ்ட் மாசம் முகூர்த்த புக் பண்ணக்கூடிய எல்லா கிளையண்ட்டுக்கும் ஃப்ரீ ஆர் போஸ்ட் வெட்டிங் வந்து கூமாப்பட்டி ஐலாண்ட்ல ஃப்ரீயா போட்டோ ஷூட் பண்ணி தரோம். கல்யாணம் ஆக போற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வா மச்சான் கூமாப்பட்டியில போய் போட்டோ ஷூட் பண்ணுவோம் சொல்லுங்க. கிங்கினே நீங்க, நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோம். சத்தியமா கூமாப்பட்டியில இருக்கிறவங்களே இந்த ஊர் இவ்வளவு ஃபேமஸ் ஆகும்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு மனுஷன் தூக்கி எடுத்து வந்து நிறுத்திருக்கா. அப்படி கூமாப்பட்டி எப்படி இருக்கு? தரமா இருக்கா? அந்த மாதிரி யாரு எங்க உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா? கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க, வேற லெவல்ல இருக்கும். சொர்க்க பூமி, அருமையா இருக்கும். எங்க மாதிரி வாழ முடியாதுங்க நாட்டுல. எங்க நான் கொரோனா காலத்துல கொடி கட்டி பறந்தோம். இப்ப எல்லாம் அசைக்கவே முடியாது. எங்க பூகமே வந்தாலும் சரி, எங்க கூமாப்பட்டி அசைக்க முடியாது. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. கவலைப்படாதீங்க, கூமாப்பட்டிக்கு வாங்க. ஏங்க இவரோட வீடியோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா, ஏங்க உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறீங்களா, வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்களா, ஏங்க எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு உங்க மனசு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணணுமா, கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு கூவி கூவி கூப்பிடும் போது எல்லாரும் வண்டியை கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க ஒரு தண்ணிய பாருங்க. ஏங்க எங்க லவ் ஃபெயிலியரா? லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. ஏங்க எங்க ஊர்ல 2 நாள் குளிச்சா போதும். அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ். எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ இப்ப நாம கும்மாப்பட்டிக்கு வந்திருக்கோம். ஊரு வேற மாதிரி இருக்கு. கும்மாப்பட்டினா கும்மாப்பட்டி தான்.
இவர் போடுற வீடியோல எல்லாத்துலயும் இந்த ஏங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இவர் பேசி முடிக்கும் போது இவரை மாதிரி நம்மளால வாழ முடியலையேன்னு ஏங்க வச்சிடறாருங்க. ஏங்க ஏங்க உண்மையிலே இவர் பண்ணியிருக்கிறது சாதாரண விஷயமே இல்லைங்க. தான் பிறந்து வளர்ந்த ஒரு ஊரை, அதுவும் அவர் ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஊரை பேசியே இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவரை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணுங்க. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? ஏங்க ஏங்க இப்படி ஒரு ஊரையே ஃபேமஸ் ஆக்கின இந்த கூமாப்பட்டிக்காரனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அப்படியே சினிமாஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.